வணக்கம். ஷயனம. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னா, முன்னோர்களுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கிடைக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையெல்லாம் நல்லா இருக்கணும், இதுவரைக்கும் நாங்கள் முன்னோர்கள் வழிபாட்டை சரியாக செய்யலை, பெரியவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம், காயப்படுத்தியிருக்கோம், எங்களுக்கே தெரியும், அவங்க உயிரோடு இருந்த காலகட்டத்தில் நாங்கள் சரியாக பார்க்கல. இப்படியெல்லாம் மன வருத்தத்துடன் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி பொற்காலம் என்று சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்க. திருச்செந்தூர் போய் கடலில் குளிச்சுட்டு அப்படியே போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் முன்னோர்களுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் வழிபாடு செய்த பின்னர் நேரே வீட்டுக்கு வர வேண்டும். இப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தேவகுரு இல்லையா? உங்கள் குடும்பத்தில் ஆன்மீகத்தில் இருந்தவங்க, அதாவது சன்னியாசியாக இருந்திருக்கலாம், ஆன்மீகத்தில் நல்ல நிலையில் இருந்திருக்கலாம், இல்லறத்திலேயே துறவற வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் கேது பகவான் பற்றற்ற நிலையை கொடுத்து ஒரு வழியாக எதுவுமே எனக்கு வேண்டாம், இறைவனுடைய திருவடியை மட்டுமே நான் நோக்கி செல்கிறேன், அவருடைய திருவடியை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே தெளிவாக நான் சென்று கொண்டிருக்கின்றேன், எனக்கு சொத்து சுகம் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று விட்டு அவர்கள் ஆன்மீக பாதையில் செல்பவர்களாக இறந்து இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக ஒருவருக்கு கிடைக்கும். அந்த வம்சத்தில் வந்தவர்களுக்கு அந்த ஆன்மீகத்துடைய கேது பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒருவேளை கும்பராசிக்காரர்களுக்கு கேது பகவானுடைய அருள் நன்றாக இருந்தால், சாதகமாக இருந்தால் நல்ல பலன்கள் உறுதியாக நடக்கும் என்று சொல்லலாம் திருச்செந்தூர் சென்று வருவதற்கு. அதே போல் கேது மகாதிசை நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வந்தாலும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அருமையான காலம், அருமையான பொருளாதாரம், கஷ்டம் இதுவரை பட்ட கஷ்டம், நான் பட்ட கஷ்டம் யாருமே படலை இது வரைக்கும். அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டங்களையும் அவதூறுகளையும் பழிபாவத்தையும் அவ்வளோ அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். என்னால் முடியல, இனி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து தான் ஆகணுமா, வாழணுமா, என்ன செய்வது அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி தினம் அழுதவர்களுக்கு ஒரு நல்ல பலன் எதுவென்று சொன்னால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் நீங்கள் விடிய காலையில் நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் காலையில் நீங்கள் அங்கே விடிய காத்தால் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா குளிக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு கனியை எடுத்து ஆத்மார்த்தம் உங்கள் கையில் வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை, முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும், அவர்கிட்டருந்து என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவர்கிட்ட நீங்கள் அதை மட்டும் கேளுங்க. யாரையும் திட்டாதீங்க, கெடுக்கணும்னு நினைக்காதீங்க, யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினச்சி அவர்கிட்ட ஆத்மார்த்தமாக இந்த கனியை வச்சு பிரம்ம முகூர்த்த வேலையில் அங்கே வேண்டுங்க. உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் அந்த கனியை எடுத்துட்டு உள்ள கோவில் ஃபுல்லாக நீங்கள் போகும்போது அந்த கனி உங்கள் கூடையே வச்சுருங்க. உங்கள் கையிலேயே வச்சுருந்தாலும் சரி, உங்கள் சாரி முந்தானியில் கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை கர்ச்சீப்பில் வச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்கள் கையில் உங்கள் கைப்படுற மாதிரி வச்சுக்கோங்க. முருகருடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே நீங்கள் உள்ள கோவில் முழுக்க போயிட்டு வாங்க. கோவில் முழுக்க போயிட்டு வந்துட்டு அதை வெளியில் வந்து உங்கள் பேக்கில் வச்சுருங்க. அதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து வைங்க. கனி இந்த மாதிரி எந்த விதமான கரும்புள்ளிகளும் ஆகாமல், ஒடுங்காமல், அழுகாமல் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சுன்னு அர்த்தங்க. இதில் தெரியுங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்க, உங்களுக்கு அது நல்ல பலனை, சாதகமான பலனை கொடுக்குமாங்கிறது உங்களால் உணர முடியுங்க. செஞ்சு பாருங்கள். ஸ்வயனம்.